2026 preliminary கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. த நம்பர் ஆஃப் வேஸ் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் ட்ரையாங்கிள் டு பி அரேஞ்ச்டு. ஓகே, ஸோ தட் தி வேர்ட் ஆங்கிள் வில் பி ஆல்வேஸ் பிரசன்ட்னு சொல்றாங்க. ஆல்வேஸ் பிரசன்ட். ஆல்வேஸ் பிரசன்ட் மீன்ஸ் என்ன சொல்லலாம்? ஆல்வேஸ் டுகெதர்னு சொல்லிடலாம். ஆல்வேஸ் டுகெதர். சரி, ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க? அதாவது ஆல்வேஸ் டுகெதர்னா அந்த ஆங்கிள்ன்ற வேர்டு மாற்றவே கூடாது, அப்படியே ஆங்கிள்னே இருக்கணும். ஆங்கிள் வில் பி ஆல்வேஸ் பிரசன்ஸ் வந்து ஆங்கிள் அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொடுத்துருக்க வேர்டு என்ன சொல்றாங்க? ட்ரையாங்கிளா? ட்ரையாங்கிள். ஆனால் ஆங்கிள்ன்றது நமக்கு எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க? அதை எதுவுமே ஸ்பிளிட் பண்ணாம அரேஞ்ச் பண்ணாம அப்படியே வச்சுக்க சொல்றாங்க. ஓகே, இது எப்படி எழுதிக்கலாம்? அப்போ ரிமைனிங் இருக்கு வேறு ட்ரைன்னு தான் இருக்கு. ஓகே, அது எப்படி எடுத்துக்கலாம்? இது டி, இங்க டேஷ் வருமா, அடுத்து ஆர் டேஷ் ஐ டேஷ். அப்போ இங்க 4 ஸ்பேஸ் இருக்கு. நமக்கு டோட்டலா எத்தனை ஸ்பேஸ் இருக்கு? 4 ஸ்பேஸா? அப்போ இங்க ஒரு 1, அதாவது நம்ம எப்படி சொல்லலாம்? 4 ஸ்பேஸ்னா நமக்கு இங்க 1 வந்துருமா? 1 2 3 4 ஸ்பேஸ். இந்த 4 ஸ்பேஸ்ல ஆங்கிள் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இதுக்கு ஸ்பேஸ் இன்ட்டு நம்ம என்ன படிச்சிருப்போம்? வவ்வல்ஸ்னு படிச்சிருப்போம். இங்க பொறுத்த வரைக்கும் இங்க ஆங்கிள்ஸ். ஆங்கிள் வந்து நீ எதுவுமே சேஞ்ச் பண்ணவே கூடாது. இது அப்போ என்னன்னு தான் எடுத்துக்கணும்? 1 ஃபேக்டோரியல் தான் நான் எடுத்துக்க போறேன். அப்போ ஸ்பேஸ் ஈக்குவல் என்ன சொல்லலாம்? 4 ஃபேக்டோரியல் வந்துருமா? 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் என்ன வேல்யூ வந்துடலாம்? 24 இன்ட்டு 1ன்னு இருக்கும். அப்போ நமக்கு 24 வேஸ் வந்துடும். ஓகேவா? அப்போ நமக்கு ஆன்சர் ஈக்குவல் நம்ம என்ன வந்துடலாம்? 24 ஆப்ஷன் இருக்க பாருங்க, பி ஆப்ஷன் 24. ஆன்சர் ஈக்குவல் டு 24 வேஸ் வந்துடும். நோட் பண்ணிக்கலாமா? சரி, நோட் பண்ணிக்கோங்க.